வணக்கம் டீச்சர்ஸ். இப்போ நம்ம டெலிகிராமில் குவிஸ் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டெலிகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம குவிஸ் குரூப் இருக்குது இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் குவிஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்தெந்த கொஸ்டினில் வச்சு நீங்கள் குவிஸ் செட் பண்ண போகிறீங்களோ அந்த கொஷினுக்கெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் ஃபஸ்ட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பேக் போயிடுங்க. இப்போ டெலிகிராமினுடைய மேலே சர்ச் சேட்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் குயிஸ்ன்னு போடுங்க. குயிஸ்ன்னு போட்டிங்கன்னா குயிஸ் பாட்டர் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் கீழே பாருங்கள், மெனு அப்படின்னு இருக்குது, 3 லைன் போட்டு. அந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிரியேட் எ நியூ குவிஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் வரது நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ குவிஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான டைட்டிலை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்ட்டு. நம்ம குவிஸ் தானே பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி மண்டே குவிஷன் கூட போட்டுக்குவோம். உங்களுக்கு என்ன டைட்டில் போடணும்னு தோணுதோ அதை நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, அந்த குவிஸுக்கான டிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. நீங்கள் அந்த இன்றைக்கி டெஸ்ட்டில் என்னென்ன டாபிக் வரும் அப்படிங்கிறத கூட நீங்கள் போடலாம். அர்னால்டு டென்னிசன். ஸோ இன்னும் வேறு உங்களுக்கு என்ன ஆட் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அது மேண்டேட்ரி கிடையாது, ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட போகலாம். நான் போட்டுட்டேன். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ கொஸ்டின்ஸை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே கொஸ்டின்ஸை டைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ நம்ம அங்கே நம்ம குரூப் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இங்கே நம்ம எடுத்துகிட்டு வைக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ இதை அப்படியே இங்கே விட்டுட்டு மேலே பாருங்கள், பேக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம குரூப் போங்க. இப்போது இதில் இது நான் போட்ட கொஸ்டின்ஸு, இதையே நான் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இந்த ஆப்ஷனுக்கு நேராக கிளிக் பண்ண வேணாம். அந்த கொஸ்டின் போட்டிருக்கீங்களா, அந்த கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டின்கிட்ட வச்சு ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் க்ரீன் கலரில் ஒரு டிக் ஆகிடும். அப்படி டிக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த கொஸ்டினை ஃபார்வேர்ட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ கீழே பாருங்கள், ஃபார்வேர்டுன்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ குவிஸ் பாட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 2 3 6வது இடத்துல இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட்டாக கூட இருக்கலாம், எந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இப்போ குவிஸ் பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் சென்ட் பட்டனை கொடுப்பேன். இப்போ அந்த கொஷினை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிட்டீங்க. ஃபார்வேர்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வரணும். ஒரு கொஷினை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொஷின் ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது மறுபடியும் மேலே போய்ட்டு பேக்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கொஷினாகவே பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது. இப்போ நான் ஒரு 2வது கொஷின் ஆட் பண்ணுறேன். மறுபடியும் இந்த கொஷினுக்கு நேராக ஹோல்டு பண்ணுறேன். க்ரீன் டிக் வந்துருச்சு. கீழே பாருங்கள், ஃபார்வேர்ட் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு குவிஸ் பாட்டை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் கொடுத்துருங்க. மறுபடியும் கொஷினை ரீட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓட் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கான ரெஸ்பான்ஸ் வரணும். கீழே 2 கொஷின்ஸ் ஆட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி. அடுத்தது மறுபடியும் நம்ம குரூப் போயிட்டு 3வது கொஷின் குவிஸ் பாட்டை கிளிக் பண்ணுறேன். சென்ட் கொடுத்துட்றேன். கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணுறேன். ஓட் பண்ணுறேன். ரெஸ்பான்ஸு 3ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பேக் போகிறேன். அடுத்து ஒரு 4th கொஸ்டின், ஃபார்வேர்டு, குவிஸ் பாட், சென்டு, இதுக்கு ஆன்சர், பேக்கு, நெக்ஸ்ட் கொஸ்டின், குவிஸ் பாட், சென்டு, இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ ஆட் பண்ணி முடிச்சுட்டு நான் 5 கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 30 கொஸ்டின்ஸாக நீங்கள் 30 கொஸ்டினும் 1 by 1ஆகவே பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது 1 by 1ஆக பண்ணுங்கள். போக போக நீங்கள் 2 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெசேஜில்
அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள். கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஸ்லாஷ் போட்டு டன்னுன்னு டைப் பண்ணணும். இந்த மாதிரி என்ன ஸ்லாஷ் போட்டிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. ஓப்பன் ஸ்லாஷ் இப்போ டன்னுன்னு கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்து ஒரு கொஷினுக்கு எவ்வளோ டைமர் வந்து செட் பண்ண சொல்லுது. நம்ம வந்து 30 செகண்ட்ஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ கொஷின்ஸை வந்து ஷஃபிள் பண்ணணுமா, ஆப்ஷன்ஸ் வந்து ஷஃபிள் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை ஷஃபிள் ஆல்னு கொடுக்கலாம், இல்லைனா நோ ஷஃபிள்னு கொடுத்துக்கலாம். நான் நோ ஷஃபிள்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து 5 கொஷின்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம ஷேர் பண்ணணும். 1, 2, 3வது ஆப்ஷன். கொஞ்சம் நீங்கள் பிஃபோராக ஷேர் பண்ணுறீங்கன்னா 3வது ஆப்ஷன் ஷேர் குயிஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை கரெக்ட் டைமுக்கு இப்போது 9:30 ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்ட் குயிஸ் இன் குரூப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த குரூப்புக்கோ அந்த குரூப்பு கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து பர்சனலாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் குயிஸ் கொடுத்துட்டு என்னுடைய கான்டாக்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்து சென்ட் ஆப்ஷன் வராது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டே குயிஸ்னு ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போயிடும். அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் திஸ் குயிஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டோம்னா குயிஸ் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான்.